இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பால் கொழுக்கட்டைங்க. அதுக்கு ஒரு 2 கப்பு, சின்ன கப்பில் 50 கிராம் வர்றதில் 2 கப்பு மாவு போட்டிருக்கேன். ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுருக்கேன். சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் பச்சரிசி மாவு போட்டிருக்கேங்க. புழுங்கல் அரிசி மாவு இருந்தாலும் செய்யலாங்க. இப்போ நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்துங்க. இந்த மாதிரி நீளமாக உருட்டிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ எல்லாமே வெட்டி எடுத்தாச்சுங்க. உங்களுக்கு இப்படி உருண்டையாக பிடிக்கணுன்னாலும் பிடிச்சிக்கலாங்க, இல்லை இந்த மாதிரி போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆகிக்கிறேன். இப்போ தண்ணி இதில் 1 லிட்டர் வச்சுருக்கேங்க. காயட்டும். காஞ்சதும் கொழுக்கட்டைகளை வேக வைக்கலாம். தண்ணி காஞ்சிருச்சுங்க. இப்போ இதில் போட்டு விட்டுடலாம், வேகட்டும். இப்போ கொழுக்கட்டை வெந்துருச்சுங்க. நம்ம ஒரு கப்புக்கு 1/2 கப் போடணுங்க இந்த சர்க்கரை. இப்போ வெந்தாச்சு. இப்போ நான் 2 கப் மாவு போட்டேன் இல்லைங்களா, இப்போ ஒரு 3 கப்பு போடுறோங்க. கரும்பு சர்க்கரை தான் போட்டிருக்கேங்க. 2.5 கப்பு போட்டிருக்கேங்க. இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இதுலேயே. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம ஒரு மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் ஏலம் சுக்கு பொடி போட்டுக்கலாங்க. நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டுக்கிறேங்க. இப்போ முந்திரி பருப்பு வறுத்தாச்சுங்க, போட்டுக்கலாம் இதில். இப்போ அருமையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செய்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றிங்க.